என்ன இது? என்ன அவங்க அப்பா வர சொன்னதா சொல்லி நாங்க தான் இங்க உங்களை வர வச்சோம். விளையாடுறீங்களா? நீங்க தான் விளையாடுறீங்க. ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? புடிக்கலன்னு அர்த்தம். ஏய் நில்ல நில்ல. ஏன்னு கேட்டா நம்ம ரேஞ்ச் வேற, அவங்க ரேஞ்ச் வேற. நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு ஆட்டோக்காரன். அவங்க ஒரு லிப்ஸ்டிக் வாங்குற காசு தான் என் ஒரு நாள் வருமானம். என் லெவலுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரி பொண்ணு லவ் பண்ணா அது ஓகே. ஹலோ, காதல்னா என்னன்னு தெரியுமா? வட்டி கட்டின முட்டாள். கோடீஸ்வரன் பில்கேட்ஸ்க்கு இடம் இல்லன்னு சொல்ற மனசு தெருக்கோடியில டீ கடை வச்சிருக்க பீட்டருக்கு கதவை திறந்து விடும். அதுதான் காதல். இந்த டயலாக் சூப்பருங்க. சின்சியரா உங்களை லவ் பண்றாங்க. ஹேய், நீங்க எல்லாம் கற்பனையிலே மிதக்கறீங்க. நான் நடைமுறையான வாழ்க்கையை யோசிக்கிறேன். இவ உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கா. இந்த உயிரை கொடுக்கறேன், அது கொடுக்கறேன், இது கொடுக்கறேன், அதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த ஏசி பங்களா, ஏசி காரு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் விட முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து அந்த கொசு கடையில் படுக்க முடியுமா? தண்ணி லாரி வந்த உடனே அடிச்சு புடிச்சு ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குற மாதிரி. அது முடியுமா அவளால? கொளுத்துற வெயில்ல கொடை கூட இல்லாம ரேஷன் கடையில் நிக்க முடியுமா? இல்ல மண்ணெண்ண ஸ்டவ்ல மல்லி கட்டிட்டு ஒருவேளை சோறு சமைக்க முடியுமா? முடியும். டயலாக் எல்லாம் அடிப்பீங்க. ஆனா வாழ ஆரம்பிக்கும் போதா பிரச்சனையா ஆரம்பிக்கும். 5 நாள் 10 நாள் தாக்கு பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கம்பியை நீட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடியை வளர்த்துக்கிட்டு தொங்கணும் கயத்துல. இது எனக்கு தேவையா? கண்ணுகளா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, கிளம்புறேன். ஹலோ ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க பார்த்தேனே ஆட்டோல. இந்த பாருங்க, காதலுங்கிறது உங்களுக்கு எல்லாம் டைம் பாஸ். ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அது லைஃப். அதுக்காகவே மூச்சு விடுவோம், அதுக்காகவே மூச்சியும் விடுவோம்.